அந்த 50% வரி விதிப்புக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகள் அறிவிக்கிறதுக்கும் இங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தின அதே நாள்ல சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதியாளர்கள் சங்கம் அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்களோ அவர்கள் எல்லா பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு நிதியமைச்சர் மீட்டிங் போட்டிருக்காங்க. அவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டோம், கண்டிப்பாக ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு தேவையான அறிவிப்புகள் வரும், என்ன கோரிக்கைகள்னு எல்லாத்தையும் கேட்டிருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரி விதிப்பு இப்போதான் வந்திருக்கு, உடனே இதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது வெளியில் தெரியாது. இந்திய அரசா மத்திய அரசு செயல்படுவதற்கும் கொஞ்சம் காலம் கொடுக்கணும். ஆனால் அதை கூட கொடுக்க மாட்டாங்களாமா. அவன் 50% சொன்ன அடுத்த நாளே நம்ம சலுகையை அறிவிக்கணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி முடியும்? முதல்ல இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கணுமா வேண்டாமா? ஏற்றுமதியாளர்கள் சங்கம், மற்ற தொழில்கள் சங்கம் எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை, மத்திய அரசால் என்ன செய்ய முடியும், இதையெல்லாம் கலந்து ஆலோசித்து தானே பண்ணணும். அதுக்கு நேரம் கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனால் அந்த நேரத்தை கூட கொடுக்காமல் இவர்கள் உடனே ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படின்னு செய்யறதுக்கான காரணம் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இப்போ அந்த சலுகை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு மேலான கோபம் போயிடும். மத்திய அரசு மேலே கோபப்படுறதுக்கே இதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது நம்ம கையில் கிடையாது. அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார பையன்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிருக்காங்க. அந்த நாளை வர்ற வேணை